இந்த விஷயத்த பத்தி நான் பேசுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நேத்து ஒரு நாள் மட்டும் நிறைய பேர், அதாவது ஒரு 8ல இருந்து 10 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி நான் வெளியே ஃபைல் பண்ணிட்டேன், எனக்கு அவங்க தப்பா ஃபைல் பண்ணி எனக்கு இன்கம் டேக்ஸ் வந்து நோட்டீஸ் வந்துருச்சு, டிமாண்ட் போட்டாங்க, எனக்கு நீங்க சால்வ் பண்ணி கொடுங்க இந்த கேஸ அப்படின்ற மாதிரி 8ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தா தப்பு தப்பா கிளைம் போட்டிருக்காங்க. இஷ்டத்துக்கு நிறைய ரீஃபண்ட் போட்டு விட்டு அந்த செக்ஷனே ஒழுங்கா போடாம பயங்கரமா அடிச்சு விட்டுருக்காங்க. நான் அப்படியே ஓப்பனா கேட்டேன், நான் என்னாச்சு 10% சார்ஜ் பண்றாங்களா வர அமௌண்ட்ல இருந்து? ஆமா ஜி. ரீஃபண்ட் வந்ததுக்கு அப்புறம் தருவீங்க இல்ல முன்னாடியே தருவீங்க கேட்டேன். இல்ல ஜி, முன்னாடியே நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதுலயே புரிஞ்சிருச்சு. ஸோ தயவு செஞ்சு நீங்க கிராஸ் செக் பண்ணுங்க. இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்ல வந்துட்டு 10% ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா அவங்க எப்படி ஃபைல் பண்றாங்கன்றத நீங்க வாங்கி செக் பண்ணுங்க. அவங்க நிறைய கேள்வி கேளுங்க. கரெக்டா பண்றவங்களும் இருக்காங்க, தப்பா பண்றவங்களும் இருக்காங்க. நீங்க செக் பண்றதுல தப்பே கிடையாது. அது வந்து நீங்க அவங்கள டவுட் படலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றேன். நேத்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணி பேசுவாங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப அத்தனை பேருக்குமே வந்து நான் கேஸ் முடிச்சு தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ்ல இருந்து எதனா நோட்டீஸ் வந்திருக்கு, அதை நாங்க சால்வ் பண்ணி கொடுக்கணும்னா எங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம்.